ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படியோங்க ஒரு வழியாக டெக்ஸஸில் மழை நின்றுச்சு. ஆனால் ரெஸ்கியூ பணியெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லோரும் திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துடணுன்னு வேண்டிக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் மழை நின்றனால நானும் என் குழந்தைங்களும் வெளியே வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ அந்த ட்ரிப்புக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஷாப்பிங்கும் இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் டேட் குழந்தைங்களோட பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். நாங்கள் வந்திருக்கிறது டொமைனுக்கு. நான் உங்ககிட்ட இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டொமைன்றது ஆஸ்டனில் இருக்கிற ஒரு கொலாபரேட்டிவ் லிவிங் ரீட்டெயில் ஸ்பேஸ். அங்கே வந்து ஷாப் பண்ணுறதுக்கான கடைகளும் இருக்கும், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும், ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் ஸ்பேஸஸும் இருக்கும். எனக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட வைபே வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ டொமைனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போகிறது நார்ட்ஸ்ட்ராம்னு ஒரு கடைக்கு தான். என் பெரிய பொண்ணுக்கு ஜீன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கா. என் சின்ன பொண்ணுக்கு ஆக்சுவலி ஒன்றும் வேண்டாம். பட் அக்கா ஏதாச்சும் வாங்குறது பார்த்தா கண்டிப்பாக தங்கச்சி ஏதாச்சும் கேட்பா. ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு, சோறு தாங்க முக்கியம். அதனால நம்ம போகிறது நார்ட்ஸ்ட்ராமில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல கெஃபே இருக்குது. அங்கே தான் போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கெஃபே. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா டொமைனோட ஃபுல் வியூவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பெசில்ன்றது தான் இந்த கஃபேயோட பேர். வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இனி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். நான் ஆர்டர் பண்ண போகிறது இங்கே வெரி ஃபேமஸான திங், ஒரு மார்கரீட்டா பீட்ஸா. அப்படி என் குழந்தைங்க வந்து ஷிபாட்டா ப்ரெட்டுன்னு ஒன்று கிடைக்கும். அது கூட ஒரு பட்டர் கொடுப்பாங்க ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அந்த பட்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் டாக்கோஸும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் வர வரைக்கும் அப்படியே பேசிட்டு ஜாலியாக அரட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எனக்கு என் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நான் கூட்டிகிட்டு போவேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. என் பெரிய பொண்ணு டக்குன்னு சாப்பிட்டுட்டா. ஸோ அவள் என்ன சொன்னான்னா, அம்மா நான் அப்படி ஷாப் பண்ணிகிட்ருக்கேன், நீ உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுனா. ஆக்சுவலி அது கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனக்கு இந்த நார்ட்ஸ்ட்ராம் ஸ்டோர் பிடிக்கும். ஏன்னா நம்ம உட்காந்து மெதுவாக கூட சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தா குழந்தைங்க ஷாப் பண்ணுற அந்த ஃப்ளோர் அப்படியே தெரியும். ஸோ அவங்க பாட்டுக்கு போயிட்டு ஜீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிச்சா மட்டும் கூப்பிட்றேன்னு சொன்னால் அப்புறம் போய் பில் பே பண்ணிக்கலான்ட்டு. அதனால் நான் பாட்டுக்கு உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 பேரும் போயிட்டு ஜீன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஜீன்ஸும் நார்ட்ஸ்ட்ராமில் பிடிக்கலைங்க. ஆக்சுவலி நார்ட்ஸ்ட்ராமில் எல்லா பிராண்டட் க்ளோத்ஸும் கிடைக்கும். பேக்ஸு, ஷூஸு, மேக்கப், காகல்ஸ், கிடைக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போனது ஸ்டார்பக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க்கு தான் இது. பிங்க் ட்ரிங்க் வித் மாச்சா ஃபோம். இது ஆக்சுவலி ஒரு டிக்டாக் ஃபேமஸ் ட்ரிங்க்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட மெனுவில் இது இருக்காது, பட் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது செஃபோராக்கு. என் பெரிய பொண்ணுக்கு ஏதோ வாங்க வேண்டியது இருந்துச்சு, வாங்கிட்டு ஏதோ ரிட்டர்னும் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுவும் பண்ணிட்டா. அடுத்தது நாங்கள் இந்த சென்டரில் ஒரு லான் ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் எப்போ போனாலும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம். அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து என் சின்ன பொண்ணு ஏதோ நான் ஓடி போய் அதை தொட்டுட்டு வரேன், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு டைம் பண்ணுன்னு சொல்லி ஸ்டாப் வாட்ச் கொடுத்து டைம் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனது வேறு 2-3 கடைக்கு ஜீன்ஸ் வாங்குறதுக்கு. நம்மலாம் வளரும்போது எந்த ஜீன்ஸ் கிடைச்சாலும் போட்டுக்குவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. நிறையா ஃபிட் அண்ட் ஃப்ளேரு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது. என் பொண்ணுக்கு ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ஜீன்ஸ் தான் வேணுமாமா. ஃபஸ்ட்டு போனது H&Mன்னு ஒரு கடைக்கு. H&Mலேயும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நிறைய ஜீன்ஸ் போட்டு பார்த்தா எதுவும் செட் ஆகலை. அப்புறம் பார்த்தா மழை வந்துருச்சு. மழையிலே நினச்சி குடுன்னு அடுத்த கடைக்கு போனோம். ஏன்னா டைமும் ஆகுது. என் சின்ன பொண்ணுக்கு ஈவினிங் ஸ்விம்மிங் கிளாஸஸ் வேறு இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு வேறு ரெடி ஆகிட்டு போகணும். அப்படியே மழையிலேயே ஓடிட்டு லீவாய்ஸ்னு ஒரு கடைக்கு போனோம். இந்தியாவில் கூட இருக்குது, ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஜீன்ஸ் பிராண்டு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு எனக்கு தோணுச்சு. எனிவேஸ் ஜீன்ஸ் கிடச்சிருச்சுங்க. கடையிலேருந்து வெளியே வந்து பார்த்தா நல்ல வெயில் அடிச்சிட்ருக்குது. இப்படி தாங்க டெக்ஸஸ் இப்போது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, என்னன்னே புரிய மாட்டேங்குது. எனிவேஸ் நல்ல ஒரு டேவாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.